ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான ஷார்ட் கமிங்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஆட்ரியன் டாமின் எழுதின ஒரு கிராஃபிக் நாவலான ஷார்ட் கமிங்ஸ் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பென் ஒரு பிலிம் ஸ்கூல் டிராப் அவுட், மூவி டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய கனவே. இப்ப பிரசன்ட் டேல ஒரு தியேட்டர்ல மேனேஜரா வேலை செய்யறாரு. இவர் பெர்க்லி அப்படிங்கிற ஒரு சிட்டில ஏசியன் அமெரிக்கன் பிலிம் ஃபெஸ்டிவல்ல வேலை செய்யற தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மிக்கோவோட வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு கட்டத்துல பென் மிக்கோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகுது. அதனுடைய இறுதியில மிக்கோ பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்காக நான் நியூயார்க் போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரெயின் செக் மாதிரி ஒரு பிரேக் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல பென் மற்ற பெண்களை டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இறுதியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதில் நடிச்ச லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜஸ்டின் எச் மின், ஷெரி கோலா இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் சீக்வன்ஸ், கான்வர்சேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்கிற ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி சர்காஸ்டிக்கான ஒன் லைனர்ஸ் நிறைய வந்து வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹீரோ ஒரு லைக்கபிள் கேரக்டரா இருக்க மாட்டாரு. அவருடைய கேரக்டரே பாத்தீங்கன்னா ஒரு பெசிமிஸ்ட் கேரக்டரா தான் இருக்கும். ஸோ இவருடைய இந்த கேரக்டரால இவருடைய லவ் லைஃப்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஹீரோவுடைய அந்த கேரக்டர் ஸ்டடி மூலமா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்து மூலமா டெலிவர் பண்ணிருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற ரொமான்டிக் காமெடி படங்கள் மாதிரி இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா முடிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு டிஃபரெண்டா இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடப்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஷார்ட் கமிங்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.